Hello everyone, welcome back to A-Class IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் எமர்ஜென்ஸ் ஆஃப் எம்பையர் பேரரசு உருவாக்கத்துடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நம்ம 2 பார்ட் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம ஹரியன்கா வம்சம் பற்றி பார்த்தோம், சிஷ்னாக வம்சம் பற்றி பார்த்தோம், நந்த வம்சம் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பாரசீக மற்றும் கிரேக்க படையெடுப்புகள் பற்றி பேசணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு மௌரிய சாம்ராஜ்யம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மௌரியன்ஸுடைய அந்த ஒரு எக்ஸ்டென்ட் ஆஃப் எம்பையர் அப்படிங்கிறது சரிங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மௌரியன்ஸோடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்வியஸாக என்னவா இருந்திருக்கும்? இப்போ ப்ரெசன்ட் டே பாட்னா, பீகாரில் உள்ள பாட்னா என்று அழைக்கப்படக்கூடிய பாடலிபுத்திரம் இருந்திருக்கும். ஸோ கவர்மெண்ட் எப்படி தான் இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எப்படி தான் இருந்திருக்கும்? மொனார்ச்சி, முடியாட்சி அரசாங்கமாக தான் இருந்திருக்கும் சரிங்களா? ஸோ எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா 4th செஞ்சுரி பிசியிலிருந்து 2nd செஞ்சுரி பிசி வரைக்கும் 322 பிசியிலிருந்து 187 பிசி வரைக்குமே எனக்கு அவங்க ஆண்டிருப்பாங்க. இதில் முக்கியமான அரசர்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர் சரிங்களா? நம்ம ஹரியன்கால ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அவர் யாருன்னா பிம்பிசாரர் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து எனக்கு யாரு? பிம்பிசாரர். இவர் பார்த்தீங்கன்னா பிந்துசாரர் மற்றும் அசோகர். இவங்க 3 பேர் தான் எனக்கு முக்கியமான அரசர்கள். அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவரான சந்திரகுப்த மௌரியர் இல்லைங்களா? ஸோ தி மௌரியன் எம்பையர் வாஸ் த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எம்பையர் இன் இந்தியா. இந்தியாவுடைய முதல் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் பேர் செஞ்சாலும் என்ன சாம்ராஜ்யம்னா மௌரிய சாம்ராஜ்யம் தான். அதை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும்? சந்திரகுப்த மௌரியர். யாருடைய ஹெல்ப்பால கேப்சர் பண்ணாரு? சாணக்கியர் என்று அழைக்கப்பட்ட யாருங்க? கௌடில்யருடைய முயற்சியால தான் என்ன பண்ணாரு? கேப்சர் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சந்திரகுப்தா defeated Seleucus Nicator in the battle sometime before 301 BCE and drive him out of the Punjab region. படிச்சோம் இல்லைங்களா? அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு அந்த இடத்துல? செலூடஸ் நிக்கேட்டரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போனாருன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த செலூடஸ் நிக்கேட்டருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் சண்டை வரச்ச செலூடஸ் நிக்கேட்டரை யார் தோற்கடிச்சிருவா? சந்திரகுப்த மௌரிய தோற்கடிச்சிருவாரு. அப்ப லாஸ்ட் சமாதானமா போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சந்திரகுப்தா கேவ் செலூடஸ் 500 வார் எலஃபண்ட் அண்ட் செலூடஸ் சென்ட் அன் அம்பாசடர் டு சந்திரகுப்தாருடைய கோல். 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சமாதானமா போய் செலூடஸ் நிக்கேருடைய மகளை பாத்தீங்கன்னா யாரு கல்யாணம் பண்ணிப்பானா? சந்திரகுப்த மௌரியர் கல்யாணம் பண்ணிப்பாரு சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய அரசவையில இருந்து சரிங்களா? செலூடஸ் நிகேடருடைய அரசவையில இருந்து சந்திரகுப்த மௌரியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தூதுவரையும் அனுப்பி வைக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க. ஓகே. அந்த தூதுவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒருவர். அவர் எழுதிய ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நூல்னா வந்துட்டு இண்டிகா நூல் கிடையாது. ஒரு குறிப்புன்னு கூட சொல்லலாம் சரிங்களா? இண்டிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெகஸ்தனிஸ் உடைய ஒரு ஒர்க். ஸோ அப்போ சந்திரகுப்தா வாஸ் ஏப்லி அட்வைஸ்டு அண்ட் எய்டட் பை சாணக்கியா. முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? இந்த சாணக்கியர் தான் யாருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு? சந்திரகுப்த மௌரியருக்கு. நோன் ஃபார் பொலிட்டிக்கல் மேனியவரிங் இன் கவர்னிங் இன்ஸ் எம்பையர். ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகள், அனைத்து தந்திரங்கள், அனைத்து ஸ்ட்ராட்டஜிஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சாணக்கியர் தான் வந்து வழங்கியிருப்பாரு சந்திரகுப்த மௌரியருக்கு. சாணக்கியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் கௌடில்யா அப்படிங்கிற பேரும் உண்டு. விஷ்ணுகுப்தா அப்படிங்கிற பேரும் உண்டு. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிராமின்னு படிச்சிருக்கோம். ஆல்ரெடியே பார்த்தோம் இல்லைங்களா? நந்தர்களை வீழ்த்துவதற்காகத்தான் இவர் என்ன பண்ணாரு? திட்டங்கள்லாம் வந்து வகுத்தாருன்னு சொல்லியே பேசுறோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹி செலிப்ரேட்டட் அஸ் த ஆத்தர் ஆஃப் த அர்த்த சாஸ்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூலே படிச்சிருப்போம் சோர்சஸ்லேயே இல்லைங்களா? ஸோ அசோகருடைய சாம்ராஜ்யமான மௌரிய சாம்ராஜ்யத்துல அரசாங்கத்தை எப்படி ஆளணும் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரியான ஒரு புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூல். அது யார் எழுதியது என்றால் கௌடில்யர் எழுதியது இல்லைங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, கவர்னன்ஸ் எல்லாத்த பற்றியுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாரு. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மெனி ஆஃப் த இந்தியாஸ் கரண்ட் எக்கானமிக் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸை பற்றி எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. So his intrigues and brilliant strategy to subvert the intended invasions of the Magadha is the theme of the play of Muttaraksha சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் விசாகதத்தர். விசாகதத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா முத்ராட்சசம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இயற்றியதாக சொல்றோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா குப்தாஸ் காலத்தை சார்ந்தவர் தான் எனக்கு யாருன்னா வந்துட்டு இதுக்கு அடுத்த மௌரிய சாம்ராஜ்யக்கு அடுத்த சாம்ராஜ்யம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு குப்த சாம்ராஜ்யம். ஸோ அந்த சாம்ராஜ்யத்துடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் எனக்கு முத்ராட்சசர் சரிங்களா? சரி அந்த காலத்தை சார்ந்தவர் தான் விசாகதத்தர். அவர் எழுதிய ஒரு நூல் தான் என்ன நூல்? முத்ராட்சசம் அப்படிங்கிற ஒரு நூல். இந்த முத்ராட்சசத்துடைய ஒரு முக்கியமான தீமை என்ன அப்படின்னா நம்மளுடைய சாணக்கியருடைய அந்த ஒரு தந்திரங்களை பத்தி தான்.
சரியா? இவர் வந்து எந்த மாரியெல்லாம் சூழ்ச்சி பண்ணாரு, எந்த மாதிரிலாம் தந்திரங்கள், யுக்திகள்லாம் கையாண்டாரு, அப்படிங்கிறத ஒரு தீமா வச்சுதான் விசாகதத்தர் என்ன புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. முத்ராக்ஷசம் அப்படிங்கிற ஒரு நூலையே எழுதியிருக்காரு. விசாகதத்தர் எந்த காலத்தை சார்ந்தவர்? குப்தாசுடைய காலத்தில் இருந்த ஒரு ஸ்காலர். ஓகே. நெக்ஸ்ட் பத்ரபாஹு எ ஜெயின் மாங்க் டுக் சந்திரகுப்த மௌரியா டு த சவுத் இந்தியா. சரிங்களா? ஸோ அப்போ பத்ரபாஹு அப்படிங்கிற ஒரு சமண துறவி பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியர் எங்க கூப்பிட்டு வர்றாருன்னா, தென்னிந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. சரிங்களா? சந்திரகுப்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு அரச பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, போதும்ன்னு சொல்லிட்டு, அரச பதவியை யார்ட்ட ஒப்படைச்சுட்டு, அவருடைய மகனான பிந்துசாரரிடம் ஒப்படைத்துவிட்டு, சமண துறவியான பத்ரபாஹு கூட எங்க வந்துருவாரு? தென்னிந்தியாவுக்கு வந்துருவாரு. ஸோ தென்னிந்தியால பார்த்தீங்கன்னா, கர்நாடகால சரவண பெலகுலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, போயி ஒரு தவம் மாரி செஞ்சு, உண்ணா நோன்பு இருந்து உண்ணா நோன்புனா சாப்பிடாமயே இருந்து உயிர் நீக்கக்கூடிய ஒரு 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 முறை. அந்த முறைக்கு என்ன பெயர்னா, சல்லேகனா என்று பெயர். சரிங்களா? ஸோ சல்லேகனா என்பது பார்த்தீங்கன்னா, சமண மதத்தில் பின்பற்றப்பட்ட ஒரு சடங்கு முறை. அதன்படி சமண மதத்தை பின்பற்றுபவர்கள் தங்களுடைய இறுதி காலத்துல எப்படிதான் உயிர் விடணுமாங்களாம்? உண்ணா நோன்பிருந்து சாப்பிடாமயே இருந்து ந த த நம்மளுடைய உடல்ல வருத்தி தான் என்ன பண்ணணும்? உயிர வந்து நீக்கணும். அப்பதான் என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பற்றப்பட்ட ஒரு சடங்கு தான் சல்லேகனா. அந்த முறையை பின்பற்றி தான் சந்திரகுப்த மௌரியர் எங்க இறந்துருவாரு? கர்நாடகால சரவணபெலகுலால இறந்துருவாரு. சரிங்களா? அப்ப அடுத்த ஆட்சிக்கு யார் வந்துருவா? பிந்துசாரர் வந்துடுறாரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்ஹசேனா என்று அழைக்கப்பட்டவர். இல்லைங்களா? சந்திரகுப்த மௌரியருடைய மகன். இல்லைங்களா? ஸோ கிரேக்கர்கள் பார்த்தீங்கன்னா, இவர ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த மௌரியன்ஸுடைய அரசவையிலேயே எனக்கு யார் இருக்கா? கிரேக்க தூதுவர் இருக்காரே, மெகஸ்தனீஸ் இருக்காரே இல்லைங்களா? அப்போ ஆப்வியஸா அப்போ கிரேக்கர்களுடைய வரலாற்று நூல்கள்லயுமே யார பத்திலாம் பேசியிருப்பாங்க? மௌரியன்ஸ பத்தின விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி கிரேக்கர்களுடைய நூல்கள பார்த்தீங்கன்னா, பிந்துசாரர என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா, அமித்ரகாதா என்றால் ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ், எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள்படக்கூடியது தான் அமித்ரகாதா. அப்போ சேனாவும் அவருதான், அமித்ரகாதாங்கிறதும் அவரேதான். ஸோ இவருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா, மௌரிய சாம்ராஜ்யம் என்ன ஆச்சுங்களாமா, ஸ்ப்ரெட் ஓவர் தி லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நெறைய பகுதிகளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இவருடைய மகன் தான், பிந்துசாரருடைய மகன் தான் எனக்கு யாரு? அசோகர். அசோகர் பார்த்தீங்கன்னா, உஜ்ஜயினியுடைய கவர்னரா வந்துட்டு நியமிக்கப்பட்டிருந்தாரு. சரிங்களா? அப்போ பிந்துசாரர் இறந்த பிறகு, அடுத்து எனக்கு யாருங்க ஆட்சிக்கு வந்துடுறா? அசோகர் எனக்கு ஆட்சிக்கு வந்துடுறாரு. இல்லைங்களா? ஸோ மௌரிய சாம்ராஜ்யத்துடைய மிகவும் முக்கியமான அரசராக நான் யார பார்க்குறேன்? அசோகர பார்க்குறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கிங் ஆஃப் தி மௌரியன் கிங்ஸ் இல்லைங்களா? ஸோ இவருக்கான பிற பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா, தேவனாம்பியா, அதாவது கடவுளுக்கு மிகவும் விருப்பமானவர், பி லவ்ட் ஆஃப் காட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தேவனாம்பியா என்று அழைக்கப்பட்டவர் தான் எனக்கு யாரு? அசோகர். இல்லைங்களா? ஸோ அசோகர் பார்த்தீங்கன்னா, அசோகருடைய முக்கியமான ஒரு போர் தான் பார்த்தீங்கன்னா, 261 பிசில கலிங்க போர், கலிங்கா வார் அப்படிங்கிற ஒரு போர். ஸோ கலிங்கம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஒடிஷா தான் பார்த்தீங்கன்னா என்னதுங்க? கலிங்கம். இல்லைங்களா? அந்த கலிங்க பகுதியின் மீது படையெடுத்து போவாரு அசோகர். அவருடைய லைஃப்ல ஒன் ஆஃப் த டர்னிங் பாயிண்ட்டா இருந்த ஒரு போர் தான் பார்த்தீங்கன்னா, கலிங்க போர் அப்படிங்கிற ஒரு போர். இல்லைங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர். பயங்கரமான சவால்களை எதிர்கொண்டு கலிங்க போர்ல யாரு ஜெயிச்சிருவா? அசோகர் ஜெயிச்சிருவாரு. ஆனாலும் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் கலிங்கா, கலிங்க போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அசோகர் என்ன ரிலிஜியன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாரு? புத்திசம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாரு. இவருடைய தாத்தா பின்பற்றிய மதம் என்ன மதம்? ஜெயினிசம். இல்லைங்களா? யாரு? சந்திரகுப்த மௌரியர் எப்படிதான் இருந்தாரு? சமண மதத்தின் ஒரு சடங்கான சல்லேகனா முறைப்படிதான் இறந்தாருன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? இவரு பாத்தீங்கன்னா புத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு. புத்த மதம் என்ன சொல்லுது? எனக்கு வந்துட்டு அகிம்சையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அப்ப அந்த கலிங்க போர்ல ஏற்பட்ட அத்தனை உயிரிழப்புகள்லாம் பார்த்து இவருக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாயிருது. அப்ப இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு போரே வந்துட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர் இவர் மேற்கொண்ட எல்லா போர்கள்லயுமே யாருக்கு வெற்றிதான்? அசோகருக்கு வெற்றிதான். ஆனாலும் அவ்வளவு வெற்றிகளை சந்தித்த பிறகும் போரை கைவிட்ட அரசனாக நான் யார சொல்றேன்? அசோகர சொல்றேன். இல்லைங்களா? அப்ப கலிங்க போர் தான் அசோகருடைய கடைசி போராக சொல்றாங்க. He undertook tours to different parts of the country, instructing people on the policy of Dhamma. இல்லைங்களா? அசோகருடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஐடியாலஜியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னதான் தம்மா அப்படிங்கிறது. அப்ப தம்மா யாருடைய ஒரு 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 உபதேசம்? நம்மளுடைய புத்தருடைய உபதேசம். அத பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பரப்பணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடங்களுக்கு டூர் மாரிலாம் போறாரு. அந்த டூருக்கு என்ன பெயர்னா, தர்ம யாத்திரை என்றே பெயர். இல்லைங்களா? ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் மகேந்திரன்
அவங்களுடைய மகளான சங்கமித்திரை 2 பேரையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலங்கைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸ்ரீலங்காக்கு அனுப்பிச்சு புத்த மதத்த பரப்புவதற்காக அனுப்பிச்சு வைக்கிறதா வந்துட்டு சொல்றோம் இல்லைங்களா? அதே மாரி அனிமல்க்காக ஹாஸ்பிட்டல் கட்டின அரசராகவும், விலங்குகளுக்காக மருத்துவமனை கட்டிய அரசராகவும் நான் யார தான் பார்க்குறேன்? அசோகர தான் பார்க்குறேன் இல்லைங்களா? இந்த இவங்களுடைய மகன் மற்றும் மகள் 2 பேரும் என்ன பண்ணாங்களாமா, அசோகர் அ அசோகருடைய மகன்களான இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளுடைய புத்தர் வந்துட்டு உயர்ந்த ஞானம் அடைந்தார் இல்லையாங்க? புத்தர் வந்துட்டு உயர்ந்த ஞானம் அடைந்த கயா இல்லைங்களா? அந்த கயால ஒரு அரச மரத்துக்கு அடியில தான் யார் வந்துட்டு உயர்ந்த ஞானம் அடைந்தா? அ புத்தர் இல்லைங்களா? அதனால இந்த இடத்துக்கே என்ன பேர் வந்துரும்னா, புத்த கயா அப்டின்னே பேர் வந்துரும். இல்லைங்களா? புத்த கயா அப்டின்னு பேர் வந்துரும். இந்த மரத்துக்கு என்ன மரம்னு பேர் எதுன்னு பார்த்துட்டு போதி மரம் அப்டின்னு பேர் வந்துரும் இந்த மரத்துக்கு. சரிங்களா? இங்க தான் அசோகர் புத்தர் பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஞானம் அடைஞ்சிருப்பாரு. அப்போ இவங்க 2 பேரும் மகேந்திரனும், சங்கமித்திரையும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மரத்துடைய புத்தர் உயர்ந்த ஞானம் அடைந்த அந்த உண்மையான அரச மரம் இருக்கு இல்லையா? அந்த மரத்துடைய ஒரு கிளை. அந்த கிளைய பார்த்தீங்கன்னா, பிரான்ச் பார்த்தீங்கன்னா உடைச்சு, அத வந்துட்டு ஒரு சிம்பலா வச்சு, அத வந்து ஒரு அடையாளமா வச்சு, இலங்கையில புத்த மதத்த பார்த்தீங்கன்னா, யாரு பரப்ப ஆரம்பிக்கிறா? இவங்க 2 பேரும் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்களா? அதுபோக அசோகர் பார்த்தீங்கன்னா, நெறைய மிஷனரீஸ், நெறைய சமய பரப்பாளர்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. எகிப்து, ஈஸ்டர்ன் ஈரோப், வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு புத்த சமயத்தை பரப்புவதற்காக அனுப்பிச்சு வைக்கிறாரு. மத மாற்றத்தில் ஈடுபட்ட அரசராகவும் நான் யார பார்க்குறேன்? அசோகர பார்க்குறேன். இல்லைங்களா? ஸோ அந்த மாரி அனுப்பிச்சு வச்சாரு இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன பேருன்னா, தர்ம மகா மாத்திரர்கள். அதாவது தர்மம் என்னும் கான்செப்ட்ட பரப்புவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தர்ம மகா மாத்திரர்கள் அப்படிங்கிற அதிகாரிகள் என்று பெயர் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அவங்களோட வேலை என்னன்னா, அந்த தர்மா அப்படிங்கிற கான்செப்ட்ட எல்லாத்துக்கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ணணும், பரப்பணும் அப்படிங்கிறது தான். இல்லைங்களா? ஸோ அப்போ முதல் புத்த சமய மாநாடு எனக்கு ராஜ்கிருஹ்ல நடந்திருக்கும். யார் கன்வென்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு அஜாதசத்ருவுடைய பீரியட்ல நடந்திருக்கும். அஜாதசத்ரு என்ன வம்சம்? ஹரியன்கா வம்சம். இல்லைங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு 2வது புத்த சமய மாநாடு எனக்கு வைஷாலியில நடந்திருக்கும். அங்க எனக்கு அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு காலசோகன் அப்படிங்கிற ஒரு அரசர். இவரு என்ன வம்சம்னா, சிசுநாக வம்சம் சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து 3வது புத்த சமய மாநாடு, மௌரியன்ஸுடைய கேபிட்டலான பாடலிபுத்திரம் அல்லது பாட்னால நடந்திருக்கும். இது யாருடைய பீரியட்னா, ஆப்வியஸ்லி அசோகருடைய பீரியட்ல. பிகாஸ் அசோகர் ஒரு தீவிரமான புத்த சமயத்தை பின்பற்றிய அரசர் இல்லைங்களா? ஸோ அசோகர் என்ன வம்சம்? மௌரிய வம்சம் இல்லைங்களா? ஸோ அப்ப அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் 3வது புத்த சமய மாநாட்டை கூட்டினார். ஸோ அசோகருடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அவருடைய கல்வெட்டுகள், எடிக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? த 33 எடிக்ட் 33 கல்வெட்டுகள் மேட் பை எம்பரர் அசோகா டிஸ்கிரைப் இன் ஆல் டீட்டெயில் ஆஃப் அசோகாஸ் பிலீஃப் இன் பீஸ், ரைட்டியஸ்னஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஹிஸ் கன்சர்ன் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இல்லைங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 33 கல்வெட்டுகள் அல்லது ஆணைகள். ஆணைகள்னா அவர் என்ன ஆர்டர் போட்டாரோ அதே என்ன பண்றாங்க? கல்வெட்டுகளாக எழுதி வைக்கிறாங்க. இதை பார்க்கறச்ச அமைதி, நேர்மை, நீதி மற்றும் மக்கள் நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறை இத பத்தி எல்லாமே எனக்கு அந்த கல்வெட்டுகள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு மென்ஷன் ஆகியிருக்கு. நம்ம படிச்சோமா? அசோகர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காந்தஹார்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணாரு? கரோஷ்தி ஸ்கிரிப்ட் என்ன வடிவம்? கரோஷ்தி வடிவம். அதாவது பாரசீகர்களுடைய ஒரு மொழியிலிருந்து உருவான வடிவம் தான் என்ன வடிவம்? அராமிக் மொழியிலிருந்து உருவான வடிவம் தான் என்னோட கரோஷ்தி வடிவம். இந்த கரோஷ்தி வடிவத்துல தான் அவர் என்ன பண்ணாரு? அ எழுத்துக்கள்லாம் வந்து கல்வெட்டுகள்லாம் வந்து பொதிச்சு இன்ஸ்கிரைப் பண்ணாருன்னே படிக்கிறோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ த ஹாரர் ஆஃப் கலிங்கா வார் வாஸ் டிஸ்கிரைப்டு பை த கிங் ஹிம்செல்ஃப் இந்த அந்த கலிங்க போர்ல ஏற்பட்ட அந்த பயங்கரம், எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அத பத்தி எல்லாமே அசோகரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய 13வது பாறை கல்வெட்டுகள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு இல்லைங்களா? இவரோட கல்வெட்டுகளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாறை கல்வெட்டுகள் அப்படிம்பாங்க. அவையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரும்பாறை கல்வெட்டு, சிறும்பாறை கல்வெட்டு. அதாவது ராக் எடிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேஜர் ராக் எடிக்ட், தென் மைனர் ராக் எடிக்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. என்னதான் மேஜர்னா பெரிய பெரிய பாறைகள்ல எழுதப்பட்ட கல்வெட்டுகள். மைனர்னா சின்ன சின்ன பாறைகள்ல எழுதப்பட்ட கல்வெட்டுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பில்லர் தூண்கள் இருக்கும் இல்லைங்களா? பில்லர்லயுமே தூண் கல்வெட்டுகள் அதுலயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கல்வெட்டுகள்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப பெரும்பாலும் இவருடைய எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா, சாஞ்சி. சாஞ்சி எங்க இருக்கு? மத்திய பிரதேசம் இல்லைங்களா? அங்க பார்த்தீங்கன்னா, பிராமிய எழுத்து வடிவத்தை பின்பற்றியிருப்பாரு. காந்தஹார்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கிரேக்க மற்றும் அராமிக் வடிவத்தை பின்பற்றியிருப்பாரு. இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் வடமேற்குல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரோஷ்டி ஸ்கிரிப்ட்.
ஜோஷி வடிவத்தை வந்துட்டு பின்பற்றிருக்கிறதா சொல்றாங்க. த மீனிங் ஆஃப் தம்மா இது கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. சம்ஹவ் நமக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம். So the meaning of Dhamma is explained in Ashoka's pillar edict 2. அசோகருடைய என்ன தூண் கல்வெட்டும் பண்ணார் இல்லைங்களா, அவருடைய அந்த தூண் கல்வெட்டு 2ல பாத்தீங்கன்னா வந்துட்டு தம்மா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பத்தி எல்லாம் எனக்கு குறிப்பிட்டிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா it contains the noblest ideas of humanism forming the essence of all religions இல்லைங்களா. ஸோ அனைத்து மதங்களின் சாரமாகவும் இந்த ஒரு தூண் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. மனிதாபமானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இந்த தூண் அப்படிங்கிறது இருக்கிறதா அப்படி சொல்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அசோகருடைய பெயர் ஆணைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அவருடைய கல்வெட்டுகள் காணப்பட்ட இடங்கள் இல்லைங்களா. ஸோ இந்த எல்லா பகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அசோகருடைய கல்வெட்டுகள் எனக்கு இருந்திருக்கும். ஒரு அரசர் இங்கிருந்து படையெடுத்து வராருன்னா இந்த கல்வெட்டுகளை பார்த்தே என்ன ஆயிடுவாங்க, அசோகர் எப்பேற்பட்ட அரசர், எவ்வளவு வீரமான அரசர், எந்த மாதிரியான குணங்களை கொண்டவர், அதெல்லாம் பார்த்து இங்கேயே பயந்து என்ன ஆயிடுவாங்க, திரும்பி போயிடுவாங்க சரிங்களா. ஸோ யார் உள்ள வந்தாலும் முதல்ல படுறது என்னவா தான் இருக்கும், கல்வெட்டாகத்தான் இருக்கும். ஸோ அங்க அவருடைய ஆட்சி முறையை பற்றி, ஆட்சி எந்த அளவுக்கு விரிவாக்கம் அடைஞ்சிருக்கு, அவங்களுடைய படைகளை பற்றி, அவங்களுடைய நம்பிக்கைகள் பற்றி எல்லாமே எனக்கு இந்த பேராணைகள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஈவன் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ராக் எடிக்ட் 2 2ஆம் பாறை கல்வெட்டு மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு ராக் எடிக்ட் 2 and 13th of Ashoka refer to the names of the 3 dynasties namely பாண்டியா, சோழா and கேரளபுத்ரா and சத்யபுத்ரா இல்லைங்களா. ஸோ அப்போ கேரளபுத்ரானா ஒன்றும் இல்லை, சேராஸ். சேராஸ் தான் எனக்கு யாரு, கேரளபுத்ரா சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காணப்பட்ட ஒரு கல்வெட்டு சரிங்களா, அதாவது பாறை கல்வெட்டு 2 மற்றும் 13 யாரை பத்தி சொல்லுது, தமிழகத்தை ஆண்ட, நம்ம சொன்னோமே தமிழகம் எப்படிதான் இருந்தது, அப்ப இண்டிபெண்டாக இருந்தது. எனக்கு அப்ப எனக்கு யாரு ஆண்டுட்டு இருந்தா, சங்க காலம் நிலவியது, அதாவது சேர சோழ பாண்டியஸ் ஆண்டாங்கன்னு படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ பாறை கல்வெட்டு 2லயும் 13லயும் பாத்தீங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியாசை பத்தி எல்லாம் எனக்கு யாரு குறிப்பிட்டிருக்கா, அசோகர் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு, சேர சோழ பாண்டியாஸ் எப்படி ஆண்டாங்க, இண்டிபெண்டா ஆண்டாங்க, என்னுடைய ஆட்சி பகுதிகளுக்கு கீழே அவங்க வந்துட்டு ரூல் பண்ணல அப்படி எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி அவங்க 3 பேர்த்தையும் மூவேந்தர்கள் அப்படின்னும் முதல் முறையாக எனக்கு யாருதான் குறிப்பிட்டா, சேர சோழ பாண்டியாஸ் 3 பேர்த்தையுமே மூவேந்தர்கள் என்று குறிப்பிட்ட ஒரு கல்வெட்டுன்னா என்ன கல்வெட்டு தான், அசோகருடைய இந்த கல்வெட்டு தான் சரிங்களா. ஸோ அப்போ இவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு மௌரிய சாம்ராஜ்யம், எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அது என்ன ஆகித்தான் ஆகணும், வீழ்ச்சியை நோக்கி போகித்தான் ஆக வேண்டும் இல்லைங்களா. ஸோ அப்போ ரீசன் ஃபார் தி டிக்ளைன் ஆஃப் மௌரியன் எம்பையர் அப்படின்னு பார்க்குறோம்னா அசோகாஸ் சக்சஸஸ் வேர் வெரி வீக். அசோகருக்கு பிறகு வந்தவர்கள் எப்படி இல்லை, வலிமையானவர்களாக கிடையாது. கண்டினியூஸ் ரிவோல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எம்பையர். அப்போ பேரரசுடைய பல பகுதிகளிலுமே அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி வந்த சண்டைகள். Invasions by the Bactrian Greeks weakened the empire. அப்போ இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பாக்டீரியர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் பாத்தீங்கன்னா படையெடுத்து வரும். அந்த படையெடுப்பு பாத்தீங்கன்னா காலப்போக்குல மௌரிய சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சி அடைய செய்யும். லாஸ்ட் மௌரிய அரசர் பாத்தீங்கன்னா பிருகத்ரதர் அப்படிங்கிறவர் தான் இல்லைங்களா. லாஸ்ட் மௌரிய அரசரான பிருகத்ரதர், அவர் யாரு கொன்றுவாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய படைத்தளபதியான புஷ்யமித்ர சுங்கரை வந்துட்டு கொன்றுவார் சரிங்களா. அப்போ ஆப்வியஸா இதே பாட்னாவை கேபிட்டலா வச்சு இங்க ஆண்டுட்டு இருந்த கடைசி மௌரிய அரசரான பிருகத்ரதரை கொண்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு புஷ்யமித்ர சுங்கரால் சுங்க வம்சம் தோற்றுவிக்கப்பட்டுரும் இந்த இடத்துல சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு குரூப் பாத்தீங்கன்னா படையெடுத்து இந்தியாக்குள்ள வருவாங்க. அப்ப இந்தியாவுடைய வடமேற்குல யாருடைய ஆட்சி வந்துடும், பாக்டீரியாஸோடைய ஆட்சி வந்துடும் சரிங்களா. அது போக பாத்தீங்கன்னா அசோகருடைய மௌரிய சாம்ராஜ்யத்துடைய எல்லைக்குட்பட்ட பிற பகுதிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன ஆகும்னா இண்டிபெண்ட் ஆயிரும். ஏன்னா எனக்கு அங்க ஒரு ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட ஆரம்பிக்குது, ஒரு மிகச்சிறந்த அரசர் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கீழ இருந்தவங்கள என்ன ஆக ஆரம்பிக்கிறாங்க, இண்டிபெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டியான சாம்ராஜ்யங்கள் எனக்கு அங்கங்க எனக்கு உருவாக ஆரம்பிச்சிருது. அப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிருகத்ரதருக்கு பிறகு ஒரு 100 ஆண்டு காலம், ஒரு 100 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு டீசென்ட்ரலைஸ் ஆயிடும். அதாவது ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொருத்தவங்க எனக்கு ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வந்துட்டு அந்நிய படையெடுப்பு, இங்க சுங்கர்கள், இங்க சாகர்கள், இங்க சீனால இருந்து பாத்தீங்கன்னா குஷானர்கள் படையெடுத்து வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அந்நிய படையெடுப்புகள் பாத்தீங்கன்னா எனக்கு இந்தியாவில ஏற்பட்டு
ஒரு 100 ஆண்டு காலம் இந்தியா எனக்கு சிதறுண்டு போயிரும். சரிங்களா? ஸோ மௌரியன்ஸுடைய பீரியட்ல இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே அரசரின் ஆட்சியின் கீழ் இருந்தது. மௌரியன்ஸுக்கு பிறகு அது என்ன ஆயிருக்குன்னா, எனக்கு தனித்தனியா செக்ரிகேட் ஆகி ஒவ்வொரு பகுதிகள்ல ஒவ்வொரு கிங்ஸ் எனக்கு ரூல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்வளோ இயர்ஸ் இருந்திருக்குன்னா, ஒரு 100 இயர்ஸ் இருந்திருக்கும். இந்த 100 இயர்ஸ்க்கு என்ன பேருன்னா, போஸ்ட் மௌரியன் ரூல் இல்லைங்களா? போஸ்ட் மௌரியன் எரா. மௌரியருக்கு பிறகு இந்தியா அல்லது போஸ்ட் மௌரியன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது போஸ்ட்னா ஆஃப்டர் மௌரியன்ஸ், மௌரியன்ஸுக்கு அடுத்து இந்தியால யார் யாரெல்லாம் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 இயர்ஸ் எனக்கு ஆண்டிருப்பாங்க. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மீண்டும் இங்க இதே பகுதியில இருந்த ஒரு குட்டி சாம்ராஜ்யம் தான் பாத்தீங்கன்னா குப்தாஸ் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம். சரிங்களா? அது என்ன பண்ணும்னா படிப்படியா 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 அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இங்க எல்லா பகுதிகளிலுமே திருப்பி யார் கண்ட்ரோல் கொண்டு வந்துருவா, குப்தாஸ் என கொண்டு வந்துருவாங்க. மீண்டும் இந்தியாவுல இரண்டாவதான சாம்ராஜ்யம் எனக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப இதுதான் முதல்ல ஒண்ணா இருப்பாங்க, அப்ப பிரியும், அப்புறம் சேரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு மாத்தி மாத்தி எனக்கு நடந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப எனக்கு இதோட எனக்கு யார் முடியுறாங்கன்னா மௌரியன்ஸ் உடைய ஆட்சி எனக்கு முடிகிறது. சரிங்களா? ஸோ புத்த மதத்துக்கு அசோகருடைய ஆதரவு என்பது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அவருடைய கல்வெட்டுகள் என்பது முக்கியமானது. ஸோ நெறைய கல்வெட்டுகள பத்தியெல்லாம் பேசியிருப்பாரு. மத மாற்றங்கள்லயும் ஈடுபட்டிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவரு உபகுப்தர் அப்படிங்கிற ஒருத்தருடைய முயற்சியால தான் உபகுப்தருடைய முயற்சியால தான் அசோகர் என்ன மதத்துக்கு மாறியிருப்பாரு? புத்த சமயத்துக்கு மாறியிருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? அசோகருடைய கலிங்கப் போர் ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய ஒரு போர். கலிங்கப் போருக்கு பிறகுதான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? புத்திசம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. நான் வயலன்ஸ் மீது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாருன்னு சொல்லி படிக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த தர்ம மகா மாத்திரர்கள், தர்ம யாத்திரர்கள், அவங்களுடைய மகன் மற்றும் மகள வந்து இலங்கைக்கு அனுப்பிச்சு வச்சது, எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்கறதையும் லைட்டா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இது முக்கியமானது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்துட்டு என்னென்ன ஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்துனாங்க. பிராமி ஸ்கிரிப்ட் பெரும்பாலும் சவுத் இந்தியால இருந்த எல்லா ஸ்கிரிப்ட்டுமே என்னவா தான் இருக்கும். பிராமிய ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாரி காந்தஹார்ல வந்து கிரேக் மற்றும் அராமிக் ஸ்கிரிப்ட், நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல வந்து கரோச்சி ஸ்கிரிப்ட் இது எல்லாமே எனக்கு நான் முக்கியமா நோட்டீஸ் பண்ணி படிச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அதே மாரி முக்கியம் கல்வெட்டுகள் எந்தெந்த கல்வெட்டுகள்ல என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது இல்லைங்களா? ஸோ ராக் எடிக்டர் 2 என்ன சொல்லுது? பில்லர் எடிக்டர் 2 என்ன சொல்லுது? இல்லைங்களா? அந்த மாரி என்னென்ன கல்வெட்டுகள் என்னென்ன விஷயங்கள பத்தி பேசுது? அப்படிங்கிற மாரி. ஸோ கேட்கலாம். அசோகர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னதான் எசன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் அசோகருடைய எந்த ஒரு கல்வெட்டு விச் டெபிக்ஸ் த எசன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் எல்லா மதங்களின் சாரம்சமாகவும் உள்ள அசோகரின் கல்வெட்டு எது அப்படின்னா ஆப்வியஸ்லி என்னவா இருக்கணும்? பில்லர் எடிக்டர் 2 நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அப்போ கொஞ்சம் டீப் ஸ்டடி பண்ணணும் இந்த கல்வெட்டுகள பத்தி. ஸோ ரொம்ப மைன்யூட்டா படிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம போஸ்ட் மோடர்ன் எரா பத்தி நம்ம படிக்கலாம். தேங்க் யூ ஆல்.